எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஜனவரி 5ஆம் தேதி சீயோன் சபை வாக்குத்தத்தம். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை ஆவியானவர் பிலதெல்பியா சபை தூதனுக்கு எழுதினார். பிலதெல்பியா சபைக்கு கொஞ்சம் பலன் இருந்த போதிலும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டபடியால் ஆண்டவர் தம்முடைய அன்பையை அறிந்து கொள்ளும்படி செய்தார். ஷத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் யூதா தேசத்திலிருந்து அடிமைகள் ஆக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகத்நேசர் ராஜா தான் செய்யவித்த அந்த பொற்சிலையை வணங்கும்படி அந்த 3 வாலிபர்களை கட்டாயப்படுத்தினார். ஆனால் அவர்களுக்கு கொஞ்ச பலன் இருந்த போதிலும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டார்கள். அந்த பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை. அதனால் அந்த ராஜா கோபமடைந்து அவர்களை அக்கினி சூளையிலே போட்டார். ஆனால் ஆண்டவர் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி செய்தார். எவ்விதமாக என்றால் அவர்களை பாதுகாக்கும்படி அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடி அக்கினி சூளையின் மத்தியிலே அவர்களோடு வந்து அவர்களோட உலாவினார். அவருடைய அன்பு எத்தனை ஆச்சரியம்! நாமும் கூட நம்முடைய சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், அநேக விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே அவருடைய நாமத்தை விசுவாசத்தோடு பற்றி கொண்டு அவர் வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது நமக்கும் அவருடைய அன்பையை அறிந்து கொள்ளும்படி செய்வார். அவர் அன்பை அறியும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.